Next 9 sum பார்க்க போறோம். ஓகேவா? A positive integer when divided by 88 gives a remainder 61. What will be the remainder when the same number is divided by 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்டீஜர் கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிவைடட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நமக்கு டிவைசர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப வந்து இந்த வேல்யூ நமக்கு என்னது பி இல்லையா? பி வந்து 88, ரிமைண்டர் ஆர் எவ்வளோ 61. ஓகேவா? வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஏ இப்போ நமக்கு தெரியுமா? ஏ வந்து தெரியாது. பி வந்து எவ்வளோ 88 அண்ட் தென் ஆர் வந்து 61. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? a is equal to bq plus r னு போடுவோமா? a is equal to bq plus r னு போடுவோமா? ஏன் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஓகேவா? and then b தெரியும். எவ்வளோன்னு தெரியும்? 88 னு தெரியும். q நான் அப்படியே இறக்கிக்கிறேன். r எவ்வளோ 61. புரியுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் ஈஸியா இருக்கா? இப்போ the same number is divided by 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 61 வந்து 11 டேபிள்ல வருமா? கண்டிப்பா வராது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 55 எடுத்துக்கிறேன். ஏன்னா 5 into 11 55 அப்படின்னு சொல்லி 11 டேபிள்ல வந்துடும் இல்லையா? இதோட என்ன ஆட் பண்ணா வந்து நமக்கு 61 வரும். 6 ஆட் பண்ணுவோமா? ஏன்னா 55ஓட 5 ஆட் பண்ணா 60 பிளஸ் 1 ஆட் பண்ணா என்னது 61. ஸோ 55 பிளஸ் 6 தான் என்னது நமக்கு 61. ஓகேவா? 61க்கான வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஈஸியா? இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. அப்படியே இந்த 88 கியூவை அப்படியே இறக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே ஏ போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுவும் எந்த டேபிள்ல வரும்? 11 டேபிள்ல வரும். இதுவும் நமக்கு எந்த டேபிள்ல வரும்? 11 டேபிள்ல வரும். அப்ப a is equal to 11 அப்படின்னு காமனா ஓபன் பண்ணிட்டு 8 11s 88. அப்ப 88 கியூ பிளஸ் 5 11s 55. ஓகேவா? பிளஸ் 6. அப்ப நமக்கு என்னது? இதுதான் r. ஓகேவா? therefore required remainder என்னது? therefore required remainder is 6. ஓகேவா? என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்குல்ல. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.